வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். ஒரு பாவத்தை நான் கண்டது சாமி. அவன் என்ன கட்டில கூப்பிடுறான், அது மட்டுமா? இல்ல அது என்ன சொன்ன தெரியுமா? அது காரணம் சொல்றான். அண்ணி அண்ணி நம்ம பட்டத்துல ஒரு குதிரை இருக்கு, புறவி இருக்கு. அந்த புறவி என்ன பண்ணாங்க, அப்பா தாத்தா இருந்தது. என் தாத்தா வச்சு ஓடி இருந்தாரு. ரெண்டாவது எங்க அப்பா வச்சு ஓடி இருந்தாரு. அதே புறவிதான். திரும்பி இப்ப எங்க அண்ணன் ஓடி இருந்தாரு. இப்ப எங்க அண்ணன் வேட்டைக்கு போயிட்டாரு. அந்த குதிரை வீட்டுல இருக்குது. அந்த குதிரைய நான் தானே ஓட்டணும். குதிரைய நினைச்சு அவனை கழுவி குளிப்பாட்டி சவாரி பண்ணி சொல்றான். மாமா போய் சொல்றேன் இல்ல, என் தம்பி நான் சொல்றது பொய்யா இருந்தா உன் தம்பியை கூப்பிட்டு உன் அண்ணி நடந்து தப்பு நடந்து உன் அண்ணி நடந்தேன்னு சொல்றா. உண்மையான கேளு. உன் தம்பி ஒத்துக்கிட்டானா ஏன்னா என் கையை காலை வெட்டி இந்த காலத்துல போட்டு விடு. அப்படி இல்லைன்னா உன் தம்பிய மார்கால் வாங்கணும். வாங்குவியா? ஆமா ஆமா, அந்த மார்பை பிடிச்சான், காலை பிடிச்சான். என்ன அப்படி என்ன கட்டி மாமா அப்படி செஞ்சான். நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் பண்ணி அடுத்து உன சுகத்தை கொடுத்து இந்த நம்பிக்கையே இல்லையே. உன வாழ்ந்தா என்ன, வாழட்டி போனா என்ன? இப்ப பிள்ளைங்க என்ன பண்ண போறான்? இந்த பாரு உங்ககிட்ட என்ன சுகத்தை கண்டேன். நம்பிக்கை இல்லையா? தம்பி கூப்பிட்டு கேட்டுருவோம். போவா நம்பிக்கை இல்ல. அவரு உண்மை கட்டவன். ஆமா உன்ன மாதிரி. ஆமா 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 ஆமா. மேல ஒரு தட்டு தட்டு கீழே ஒரு தட்டு தட்டுனா அவுத்து போடுறேன். அதெல்லாம் தட்டுனா தட்டு பாடுறா. தட்டுனா எல்லாம் இருக்கு. கொண்டல்ல பாவம் என்ன ஒரு நாட்டுல இப்படி நடக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி நான் பார்த்தது. எம்ஜிஆர் பாட்டு கிடந்தாருல, அதை பாடிக்கிட்டே வந்தேன். இங்க என்ன நடக்குது தெரியல, தெரியாது. அண்ணார் வந்து முகத்துல கொள்ளு போட்டா கொள்ளி கொரியும்.
அந்த வேகத்தில் நிற்கிறாரு. சுதந்திர பறவை நிக்குது. தம்பியை கொண்டாடாங்க. தம்பியை கண்டியான கேக்குறது கொண்டாட அண்ணா அப்படியா சொன்னாரு? அவர் மனதார அப்படி சொல்லிக்க மாட்டாரே. கொண்டாடா மனதில் என்ன நினைச்சாரோ? என்னங்க ராஜான்னு கேட்டேன். வேட்டையாட போன இடத்துல மிருகம் ஏதாவது தாக்கி இருக்குமோ? வேட்டையாட நேரத்துல மிருகம் ஏதாவது தாக்கி இருக்கும், மன சோர்வு ஏற்பட்டு இருக்கும். அதனால இவன் கூட வந்திருந்தா நமக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு காலம் இருந்தாலும் இருக்கும். சரி, அப்படின்னா அண்ணன் பார்க்கலாம். அண்ணன் போய் பாருங்க. இந்த வளரைக்கு 2 காலம் ஒரு காலம் 4 நான் நினைக்கிறேன். சொல்லு நீ அவனு சொல்லு சொல்லு அண்ணா சீனு வாங்க வெட்டினா வெட்டியா பாரு அம்மரி வாங்க தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன நான் ஏற்கனவே காணகத்துக்கு செல்கின்ற வேட்டையாட கொண்ட பொழுது நானும் கூட வரேன் உண்மைதான். இருந்தாலும் அப்போடைய ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியல. இப்ப நான் சென்று அங்க என்ன வனத்துல வேடிக்கை இருக்கு, மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அதான் நம்ம சென்று பார்த்து விட்டு வருவோம். பாத்துக்கலாம். சூரிய பிரகாச நாடு இந்த கிராமத்தில் வாழ்ந்து வாசம் வந்தக்கூடிய அருமை சின்ன குழந்தை ரூணா அவர்களால் கரங்களால் கொடுக்கப்பட்டது ரூபாய் 50. அந்த 50 கொடுக்க ஆண்மனை பெண்மனை அள்ளி கிடையாமல் கூட்டம் கிடையாமல் குபேர் கிருஷ்ணாவுக்கு அற்புதம். அப்புறம் என்ன கீழப்பரம்பலூர் ஆசம் தங்கச்சி பால் பண்ணை உரிமையாளர் செல்வி அவர் கரங்களால் கொடுக்கப்பட்டது 50 ரூபாய். அந்த 50 கொடுக்க ஆண் மனைவி பெண் மனைவி அள்ளி களையாமல் கூட்டம் கலையாமல் குபேர் வாழ்வினர் கிருஷ்ணா உனக்கு அற்புதம். தம்பி அண்ணா பார்த்தாயா இந்த மிருகம் எல்லாம் மடிஞ்சு கிடக்கு பாத்தியா? உண்மைதானா? ஆமாண்ணா. அந்த பக்கம் பாருப்பா. இந்த பக்கம் மடிஞ்சா இருக்கிறது. மடிஞ்சா இருக்கு. ஆமா. அங்க பாரு ஒரு 2 வாழை மரம் ஒரு பாறையில இருக்கு பாரு.
ஆமா பாறை மேல இருக்கிறது. 2 கொலை போட்டிருக்கானு பாரு. 2 கொலை போட்டிருக்கிறதுன்னா போட்டிருக்கா? போட்டிருக்குதுண்ணா. வா அப்படியே பார்த்து வரும். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒரு வாழை மரம் 2 கொலை போட்டிருக்குதுண்ணா. அப்படியா? அட வெட்டி நான் உலகத்திலே என் பிறந்தேனோ நான் நிலை கட்டி தடுமாறிய வைத்திருந்தேனோ நீதியில்லா உலகத்திலே என் பிறந்தேனோ நிலைமை கட்டி வாழ்த்து நானு எல்லா பலன் நடந்தேன். வாழ்ந்தல் எல்லாம் பொய் வாழ்க்கையா வாழ்க்கை ஆவகத்தையா வாழ்ந்தல் எல்லாம் வீணா போச்சு. பாடுப்பா கடவுள் உலகத்திலே இல்லையா தெய்வமே என்ன பாவம் செய்தேன் என் தமிழ் ஒரு வார்த்தை கூட என்னை கேட்காமல்படி ஆரோக்கியமான காலகத்திலே தம்பி இதோ காலகத்திலே வரவேடிக்கை பார்க்கவா அப்பா என்று அன்போடு என்னை அழைத்து இந்த அடர்வாகிய காலகத்திலே என்னை கொண்டு வந்து இதோ வட்டம் பாறையிலே ஒரு வாழைமரம் 2 கொலை போட்டிருக்கிறது என்று சொல்லி பட்டமரம் பால்வடிதே என்று என்னை கண்ணால பார்க்கும் போது மாறுகால் என்னை மின்னு பின்னு பாராமடிக்கு வெட்டி விட்டாரே. எடுத்த பிறவி போது தெய்வம் ஆகாது கேள எடுத்த பிறவி போது மேலாகாத கேள என்னை போல் உலகத்திலே வாழ்பவர் யாரு பாடு பாலு என்று நம்பியிருந்தேனோ நான் எடுத்ததெல்லாம் பாலு என்று நம்பியிருந்தேனோ வீணா போன உலகத்திலே இருக்கிறேனோ
என் பிரிந்தாரோ அப்பா என்னை அண்ணனிடத்துல நன்றி ஒப்படைத்து விட்டு எங்க அப்பா காசிக்கு போனீங்களோ ராமேந்திரம் போனீங்களோ என்ன பெற்றெடுத்த தாயாவாரோ எங்கே போனாரோ பிச்சை எடுக்க கெடுப்பதிக்கு ஆகிவிட்டாரோ மத்துமான கருவறையில் வளர்ச்சிட்ட தாயே அப்பா என்னை இப்பேற்பட்ட ஆராய்க்கிறேன் இருக்கும் அம்மா என் அண்ணனிடத்துல கல்லூரியாக ஒப்படைத்து விட்டு எப்பா கண்மணி பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு காசிக்கு சென்றிலே நீ இருந்தால் இந்த கொடுமை எனக்கு நேர்மா நான் நிலை குலந்து வாடி இங்கே சேருமா யாரிடத்தில் பிச்சை கேட்டு வாடி நிற்பேனோ ஏ இறைவா நான் யாரிடத்தில் பிச்சை கிழிப்பேரோ என் தலையெழுத்தை சொல்லி நான் வாடி தருப்பேனோ என்ன போல பாவி யாரும் உலகிலே உண்டோ ஒரு அண்ணிய பெத்த தாயாளார பார்த்து நான் என்ன தவறான வார்த்தை சொல்லி அப்பா இல்ல யாரிடத்துல சொல்ல வேணாம் என்று என் மகனின் இடத்துல சத்திய வாங்கி இல்ல அந்த வார்த்தையை அண்ணனுக்கு தெரிஞ்சுதா என்னை இப்பேற்பட்ட கொடுமை செய்தாரோ நான் யாரிடத்தில் சொல்லி நானும் வாதிக்கப்பேனா வகையறிந்து பிச்சை கேட்டு தெருவில் நின்றேரும் கடவுளே எப்பா தளபதி நான் என்ன தெரிவிக்கிறேன் என்றால் அண்ணனுக்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்ல வேண்டும். அதாவது என்ன நிபந்தனை என்றால் அது அவர் நல்லா புரிந்தவர், அதிகமாக படித்தவர், எல்லாம் தெரிந்தவர். தெரியாததா அந்த காரியத்தை செய்து விட்டார். நீ என்ன அண்ணனிடத்துல சொல்கிற என்றால், சுவாமி ஒரு வீட்டிலேயே நாயும் சர்ப்பமும் வளர்ந்து கொண்டு வந்தது, பாம்பு நாயும் ஆமா ஒன்னா வளர்ந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த வீட்டிலே ஒரு பிள்ளை ஒரு கை குழந்தை கொண்டிருந்தது. அதே அந்த குழந்தையை தொட்டிலே போட்டு விட்டு சென்றால் அந்த தாய். அப்போ அந்த பாம்பானது அந்த குழந்தையை கொத்த வந்து வேகமா படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. அப்போ நாய் பார்த்தது, ஐயோ நம்மள நம்பி இந்த குழந்தையை விட்டு விட்டு அந்த அம்மா செஞ்சு விட்டாங்களே, இந்த சர்ப்பம் இந்த நாயை கொத்த வருகிறது, அப்போ இந்த குழந்தையை கொத்த வருகிறது, விடக்கூடாது என்று அந்த பாம்பை நாய் பிடித்து கவின உடனே அந்த பாம்பு விஷமானது நாய் மண்டையில கொத்திருந்து விட்டது. ஓடி வந்தாலும் அந்த தாய், ஐயோ இந்த பாம்பு இவ்வளவுதான் நன்றி உள்ள செய்வோம், பாம்பு தான் கொத்துன்னு நினைச்சேன், இந்த நாய்க்கு சோறு போட்டு வளர்த்து தப்பா போச்சு, இந்த நாயை நம்ம பிள்ளையை கடிச்சது பத்தியா, இந்த பாம்பல்லவா இந்த பிள்ளையை காப்பாத்துறது, ஓடி போச்சு, இந்த பாம்பல்லவா என் பிள்ளையை காப்பாத்துனது அப்படி என்று நினைத்து விட்டாராம் தாய். இதை மட்டும் என் தமையனுக்கு சொன்னார். அவர் நல்லா அறிந்தவர், தெரிந்தவர், ஞானத்தால் புரிந்து கொள்வார். இதை மட்டும் நீ தெரிந்து கொள். சென்று தேர் திருநாள் எதுக்கு? ஆமா தெய்வங்களை இப்ப மறந்துட்டாங்க. ஆமா இப்ப நாட்டுல நடக்கிற நடைமுறை தெரியல. ஆமா அதனாலதான் கல்லா சமைச்சு ஊத்துக்கிட்டான். அதனாலதான் வந்து கடவுள் கல்லா போயிட்டான். ஆமா தேரேது சிலையேது திருடாளேது இப்படியாத்தானே. ஆனா அந்த மனைவி சொல்ல கேட்டு சண்டாளி படுபாவி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நினைக்கத்தானே கிட்ட சொன்னான். அதான் பெண்கள் மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு.
அப்பேற்பட்ட பெண்ணானவன் தாய்க்கு சமத்தமா வாழ்ந்ததில்லை பயந்து பாராமல் எனக்கு பெண்ணுக்கு இழுத்தான் என்று கணவனை சொல்ல யாருக்கும் ஒரு பொறாமை ஏனென்றால் அன்று ஒரு குருணி தூக்க நோக்கம் வக்கால வீட்டை சொல்லி ஒத்துக்க மாட்டான் ஒத்துவான் அவன் பொண்டாட்டி சொல்லு கட்டிருப்பான் வரும் பெண்டாட்டிய மண்டியடிக்க எடுத்தானே அப்படின்னு சொல்லி காலகத்திலே கொண்டு கைகாலை ஒரு கால் மாறிகளை வாங்கிவிட்டான். அப்பொழுது காலகத்தை சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் உத்தரகண்ட வனம் இந்த உத்தரகண்ட கூடிய வாழக்கூடிய உத்தரகண்ட சோழனானவன் சர்பார் அனைவருக்கும் சரியற்ற அர பாவி பல்லவன்
தம்பி ஒரு ஊர்ல சூத்துல அடிக்கணும் ஒண்ணு வீட்டா தம்பி ஏய் அங்க ஒரே எடையூர் மண்டபாடி இருக்கு ஆமா அங்க ஒரு ஊர்ல ஆமா ஆமா என்னன்னா ஏ கிச்சா கிச்சான விட்டுருக்கா படி கீச்சன் போது பாடு கிச்சிய கீச்சன் போதுருக்கோம் சிரிக்காதா நாய் கொலை யாரு வந்து நல்லா இன்னும் போய் அவளை போடுங்க அப்படிலாம் அவனுக்கு ஒரு பேர் நின்று காட்டா போய் மகாராசனை கூப்பிடுறாரு உங்க மந்திரிய செத்து சொல்லுப்போ.